ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டாக்டர் கிட்ட பேச போறேன். சூர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும். பேசுங்கம்மா. அப்பா இல்லாத இந்த 10 நாளைக்குள்ள அந்த நந்தினியை மொத்தமா வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விடணும். ஆமாக்கா, இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிக்கிறது சூர்யாவும் அப்பாவும் தான். அவங்க 2 பேரும் இல்லைன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இருக்காது. என்ன வேணா பண்ணலாம். உடனடியாக அவளை ஏதாவது செஞ்சு ஆகணத்த. அதுவும் நம்ம மாதிரி பல்லாறு அறிஞ்சதுக்கு நம்ம அமைதியாவே விட்டுட்டோன்னு வைங்களேன், அடுத்து ஒவ்வொருத்தரும் அறைய ஆரம்பிச்சிருவா. என் பாடி தாங்குமா சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு போமாட்டேன்னு சொல்றாவ. அப்படி சொல்றவளை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது? அதுக்கு ஒரு பிளான் இருக்குமா? முதல்ல இந்த நாள்ல இருந்து சூர்யாவோட ரூமை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும். அவளை ரூம்குள்ள விடவே கூடாது. ஏன் மாடிக்கே வரவிடக்கூடாது. சரி, அப்படியே நம்ம வரவிடாம பண்றோம். அவ கீழே கிடக்குறா. அதனால மட்டும் எப்படி நாம நினைச்சது நடக்கும்? எப்படி பார்த்தாலும் அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. சுரேகா, நீ ஏதோ சொல்ல வர போல் இருக்கு, சொல்லு. அக்கா, மாமா சொல்றது வேல்யூவான பாயிண்ட் தான். ஏய் சுரேகா, நம்ம பிரச்சனை இப்ப அவ இல்ல, சூர்யா தான். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பட்டாசு வெடிக்கும் போதுதான் கடைசியா அவளை பார்த்ததான் இருக்கணும். அதுக்கிடையில அவன் இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. இனிமே அவன் பெட்ரெஸ்ட்ல இருக்க போறதுனால பார்க்க போறதும் இல்ல. ஆனா சூர்யா கண்ணு முழிக்கும் போது முதல்ல அவளை தானே தேடுவான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது? கரெக்டான பாயிண்ட். அங்கதான் நம்ம நேக்கா பிளான் பண்ணணும். இந்த 10 நாளும் சூர்யா எல்லா நேரமும் முழிச்சிட்டு இருக்க போறது இல்லையே. மாத்திரை மருந்துன்னு நிறைய நேரம் அவன் ரெஸ்ட்ல தானே இருக்க போறான். அதுவும் தாண்டி கண்ணு முழிக்கும் போது கண்டிப்பா நந்தினி எங்கன்னு தேடதான் செய்வான். அவ எங்க கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டா, இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லணும். அவன் நான் நம்புவான்? மா, கண்டிப்பா நம்ப மாட்டாமா. நாம தாமா அவன் நம்புற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லணும். என்னதான் நாம சொன்னாலும் அவன் நம்ப மாட்டாங்கா. அவன் நம்மள நம்ப மாட்டான் தான், நந்தினிய நம்புவான்ல. அதை விட நந்தினி இந்த வீட்லயே இருந்திருந்தா இந்நேரம் நம்மள வந்து பார்க்க வந்திருக்கணுமே. ஏன் வரல? அப்படி வரலனா நிஜமாவே அவ இங்க இல்லன்னு தானே அவனுக்கு தோணும்.